வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளே. தமிழோடு இணைந்த சைவம், தமிழ்மொழி உயிர், சைவம் ஆன்மா. தமிழ்மொழியும் சைவமும் இரு கண்கள். கண்ணிரண்டும் ஒன்றையே காண்கின்றன, ஆனால் அவை இரண்டாக தெரிகின்றன. அதேபோல தமிழும் சைவமும் தனித்தனியாக தோன்றினாலும் தமிழர் பண்பாடு வாழ்வில் அவை இரு கண்களை போன்றவை. ஒரு கண் பார்வையை இழந்தால் முழுமையான உலகத்தை காண முடியாது. தமிழ் மொழி இன்றி சைவத்தின் ஆழத்தை உணர முடியாது. சைவமின்றி தமிழின் ஆன்மீக பெருமையை முழுமையாக அனுபவிக்க முடியாது. வாருங்கள், இந்த பகுதியில் நாம் தமிழும் தமிழை காத்த சைவ நாயன்மார்களை பற்றியும் தெரிந்து கொள்வோம். 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தமிழ் மொழி சமய அரங்கில் பின்தள்ளப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. அப்போது இறைவனின் அருளால் தோன்றியவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய நாயன்மார்கள். திருஞான சம்பந்தர் சிறு வயதிலேயே இறை அருளை பெற்றி தோடுடைய செவியன் விடையேறியோர் என்று தமிழில் பாடி சைவ சமயத்தை மக்களிடையே மீண்டும் உயிர்ப்பித்தார். திருநாவுக்கரசர் சமண சமயத்திலிருந்து மீண்டு சைவத்திற்கு திரும்பி கோயில்களை தூய்மைப்படுத்தி ஊர் ஊராக சென்று தேவார பதிகங்களை பாடினார். அவர் கூறியது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சைவத் தொண்டின் உன்னதத்தை காட்டுகின்றன. சுந்தரர் இறைவனுடன் நண்பனாய் உரையாடியவர். சைவம் என்பது பயம் அல்ல, அது அன்பு என்பதை தமிழில் எடுத்துரைத்தார். மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் தமிழின் ஆன்மீக செல்வமாகும். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். இறைவனை எளிதாக அடைவதற்கு தமிழ் மொழியே ஒரு பாலமாக அமைந்தது. திருவாசகத்தின் ஒவ்வொரு பாடலும் தமிழின் இனிமையையும் சைவத்தின் உயர்வையும் வெளிப்படுத்துகின்றன. சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை உலகறிய செய்தது. அந்த நூல் வெறும் சமய நூல் மட்டுமல்ல, அது தமிழரின் ஒழுக்கம், பக்தி, தியாகம், தொண்டு ஆகியவற்றின் களஞ்சியமாகும். மெய்கண்டார் இயற்றிய சிவஞான போதம் மற்றும் உமாபதி சிவாச்சாரியார் போன்றோர் எழுதிய நூல்கள் சைவ சித்தாந்தத்தை தமிழில் உலகிற்கு வழங்கின. ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தில் சைவ சமயமும் தமிழும் பாதிக்கப்படக்கூடாது என்று தொடக்க காலத்திலிருந்தே முன்னிறுத்து வந்தவர். ஆறுமுக நாவலர் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் சைவ பாடசாலைகளை நிறுவினார். தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களை அச்சிட்டு மக்களிடம் கொண்டு சேர்த்தார். அவர் ஒவ்வொரு முறையும் கூறுவது தமிழும் சைவமும் பிரியாதவை என்று. உவே சாமிநாத ஐயர் இல்லையெனில் இன்று நாம் பல தமிழ் நூல்களை காண முடியாமல் போயிருக்கும். ஓலைச்சுவடிகளை தேடி அலைந்து அவற்றை அச்சு நூல்களாக வெளியிட்டு தமிழின் பொக்கிஷங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர். குன்றக்குடி அடிகளார் சைவத்தை மக்களிடம் இன்னும் எளிய முறையில் தமிழில் எடுத்துரைத்தார். கோயில்கள் வழிபாட்டுக்கான இடங்கள் மட்டுமல்ல, அவை கல்வி, பண்பாடு, ஒற்றுமை, சமயத்தை வளர்க்கும் மையங்கள் என்றும் வலியுறுத்தினார். இன்றைய இளைய தலைமுறையின் கடமை என்ன என்றால், தமிழை பேசாமல் சைவத்தை வளர்க்க முடியாது. சைவத்தின் பண்புகளை வாழ்வில் கடைபிடிக்காமல் தமிழின் ஆன்மாவை உணர முடியாது. கண்ணிரண்டும் ஒன்றையே காண்கின்றன, ஆனால் அவை இரண்டாக இருக்கிறது. அதேபோல தமிழும் சைவமும் தனித்தனியாக தோன்றினாலும் தமிழர் பண்பாட்டு வாழ்வில் அவை இரு கண்களை போன்றவை. ஒரு கண் பார்வை இழந்தால் முழுமையான உலகத்தை காண முடியாது போல தமிழின்றி சைவத்தின் ஆழத்தை உணர முடியாது. சைவமின்றி தமிழின் ஆன்மீக பெருமையை முழுமையாக அனுபவிக்க முடியாது. 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில்
தமிழ்மொழி சமய அரங்கில் பின்தள்ளப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. அப்பொழுது திருஞான சம்பந்தர் திருவயதிலேயே இறையருள் பெற்றவர். சிறு வயதில் அவர் பாடிய பாடலில் தோடுடைய செவியன் விடையேறியோர் என்று பாடுகிறார். சைவ சமயத்தை மீண்டும் மக்களிடையே உயிர்ப்பித்தார். திருநாவுக்கரசர் சமய மதத்திற்கு மாறி மீண்டும் சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு திரும்பி கோயில்களை தூய்மைப்படுத்தி ஊர் ஊராக சென்று தேவார பதிகங்களை பாடினார். திருநாவுக்கரசர் எப்பொழுதும் கூறுவார், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று. அவரது வரிகள் சைவ தொண்டின் உன்னதத்தை காட்டுகின்றன. சுந்தரர் இறைவனுடன் நண்பனாய் உரையாடினார். சைவம் என்பது பயமல்ல, அது அன்பு என்பதை தமிழில் எடுத்துரைத்தார். மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் தமிழின் ஆன்மீக செல்வமாகும். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகாரென்று. இறைவனை அடைவதற்கு தமிழ் மொழியே ஒரு பாலமாக அமைந்தது. திருவாசகத்தின் ஒவ்வொரு பாடலும் தமிழின் இனிமையையும் சைவத்தின் உயர்வையும் வெளிப்படுத்துகின்றன. சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை உலகறிய செய்தது. அந்த நூல் வெறும் சமய நூல் அல்ல, அது தமிழரின் ஒழுக்கம், பக்தி, தியாகம், தொண்டு ஆகியவற்றின் களஞ்சியம். ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தில் சைவ சமயமும் தமிழ் மொழியும் பாதிக்கப்படத் தொடங்கிய காலத்தில் அவர் சைவ பாடசாலைகளை நிறுவினார். தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களை அச்சிட்டு மக்களிடம் கொண்டு சென்றார். தமிழும் சைவமும் ஒருபோதும் பிரியாதவை. தமிழ் நமது அடையாளம், சைவம் நமது ஆன்மீக வழிகாட்டி. தமிழ் நமது தாய்மொழி, சைவம் நமது வாழ்வியல் நெறி. அதனால்தான் நம் முன்னோர்கள் கூறினார்கள், தமிழும் சைவமும் இரு கண்கள் என்று. 2 கண்களையும் பாதுகாத்தால்தான் மனிதன் முழுமையாக வாழ முடியும். அதுபோல தமிழும் சைவத்தையும் பாதுகாப்பது நமது தலைமுறையின் பொறுப்பாகும். தமிழ் வாழ்க, சைவம் வளர்க, தமிழ் பண்பாடு தலைக்கட்டும். நன்றி. நாம் எப்போதும் இணைந்தே பயணிப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.